வீட்டில் இதான் சமையல். கொஞ்சம் லேட்டாக போகிறது சாப்பிட்றதுக்கு. குழந்தை ஒன்றும் தொட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடுவோம். இந்த சிக்கன் யார் பண்ணது? நீங்கள் தான். மீன் குழம்பு நான் பண்ணேன். அப்புறம் இது நெத்திலி மருமக பண்ணிட்டு இருக்காங்க. நெத்திலி ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி பெல் பட்டன் பிடிச்சா பை 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 பை. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு உக்காந்தேன். நூலாயிட்ட மீன் வாங்குறதுக்குள்ளப்பா தேவையில்லாமல் அலைஞ்சி நொந்துட்டாங்க நான். அப்புறம் இப்போ வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வாங்கிட்டு கொடுத்துட்டேன். என்னென்னா காரப்பொடி அரை கிலோ, நெத்திலி அரை கிலோ, சொரா அரை கிலோ. இதெல்லாம் அவங்க ஐட்டம், நம்ம ஐட்டம் கிடையாது. அவன் கையை தர மாட்டேன். எனக்கு சிக்கன் ஒரு 50 ரூபா வாங்கினேன். அவன் சில்லறை சொல்லிட்டு 20 ரூபா போட்டு 70 ரூபா கொடுத்துறான் சிக்கன். மீன் என்னன்னா அவங்க பண்ணிட்டோம். நம்ம இன்ஸ்டன்ட் சிக்கன் கிரேவி பண்ணலாமா? ஒரு பக்கம் சாப்பாடு கொதிச்சுட்டு இருக்கு. மாய் என்ன பண்ணுறா? மேவரி குளிச்சுட்டு இருக்கான். குளிப்பாட்டுறாங்க அவங்க அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து. சரி, அதுக்குள்ளே அவங்க குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே டக்குன்ட்டு ஒரு சிக்கன், இன்ஸ்டன்ட் சிக்கன் எங்க ஃப்ரிட்ஜில் இருக்கா? சரி, ஓகே, பார்க்குறேன். ஓகே, தக்காளி சேமாய். ரைட், ஓகே. ரைட், ஓகே. நம்மளுக்கு தேவை 2 தக்காளி, அவ்வளோதான். கச்ச 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 கச்சன்னு கிடக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அப்புறம். ஸோ நமக்கு தேவை 2 தக்காளி எடுத்துட்டேன். ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா இங்கே இருக்கா உள்ள வச்சுருக்காங்களா தெரில. சரி, ஓகே, எடுத்துக்கலாம். காய்கறியா? ஐயோ, அவன் குளிப்பாடுறதுலாம் அம்மங்களாம். மேவரிக்குனா தமிழில் மாவீரன். அதுக்கு அந்த மாதிரி கிரடா பண்ணியிருக்கான் அவன். ஸோ 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா. அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா 2 வெங்காயம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இவரை எதையும் நான் சேர்க்க மாட்டேன். எல்லாம் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த கடையில் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா எதுவுமே கிடையாது. இது எண்ணெயில் இங்கே பாருங்கள். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா. இன்ஸ்டன்ட் சிக்கன் கிரேவி. நல்லா வதங்கிறதுக்கு உப்பையும் போட்டுருவோம். அழுகுறான், குளிப்பாட்டுறாங்க, அழுகுறான். வதங்கின்னு இருக்கு. இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். இது நல்லா வதங்கட்டும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எதுக்கு போகிறேன்னா, ஆன்டிபயோட்டிக் கவுச்சி வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே, வதங்கின வரைக்கும் போதும். இன்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ நான் 70 ரூபா சிக்கன் வாங்கியிருக்கேன். இங்கே இருக்கு இல்லைங்களா? இந்த சிக்கன் அதில் போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி சிக்கன் 260 ரூபா. பாதி 260 ரூபா, 130 ரூபா, 130, 65 ரூபா. நான் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன், 70 ரூபாய்க்கு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த மூடி இங்கே தான் இருக்கணும். இங்கே காணுமே, எங்கே போச்சு? இதோ இருக்கு. அம்மாடி, இந்த கண்ணாடி. ஒரு 5 நிமிஷம். ஓகே, அடுத்து என்னன்னா, காணுங்க, நான் என்ன பண்ணேன், ஒரு இவ்வளோ மிளகு, சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை, இலை,
கிராம்பு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வறுத்து அடுத்து ஒரு சின்ன டப்பா அரைச்சி அரைச்சி ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சிட்டேன். செட்டிநாடு மசாலா அது வச்ச காணும். சரி, நீ அரைச்சிட்டு மற்ற குட்டி டப்பா போட்டு இங்கே வச்சு இது வேற இதாகிருக்க. எங்கே வச்சேன் பாரு, சின்ன டப்பா எங்கே வச்சாங்க? பிளாஸ்டிக் டப்பா இதுவா? இது இல்லை, எங்கே வச்சேன் வீட்டில் இருக்கும். அது அரைச்சி வச்சுட்டேன். அது கொஞ்சம் போட்டு நம்ம வீட்டு குழம்புத்தூள், பிளேன் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டாலே வாசம் நல்லா வரும். மஞ்சள் தூள் தெரியலையே, கொஞ்சம் தேட்டு வரேன். இல்லை எது தொலைஞ்சாலும் இவ்வளோ தான் கேட்பேன். கரெக்டாக எடுத்து வச்சுட்டாங்க. இதாங்க இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா வாசம் வருது பாரு. இது வந்து ஜஸ்ட் ஒரு 3/4 ஸ்பூன் அதிகம், 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி போட்டு நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இல்லையா, கொஞ்சம் பிளேன் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியா போட்டால் வேலை முடிஞ்சு. ப்ளீஸ் தனியாத்தூள். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க பவானி சமையல் சேனலில் நீங்களும் மீரா மாதிரி சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட்டில். அவங்க குழந்தைய பார்த்துட்டு டைம் சரியாக இருக்குது. மருமகளை செம்மையாக சமைப்பாங்க. சரி இருங்க, இது நல்லா ஆனப்புறம் இதில் நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கலாம். ஓமைதான் இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். அப்படி 10 நிமிஷம் கரெக்டாகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் தண்ணி இன்னும் எதுவுமே நான் ஊற்றலை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி ஊறி கொஞ்சம் சிக்கன் ஒரு 60% வெந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம வச்சு இந்த செட்டிநாடு மசாலா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம், வறுத்து வச்சுருக்கோம். டக்குன்னு போகிறது ஈஸியாக இருக்கும். கரண்ட் என்ன பண்ணுறது? ஸோ குழம்பு நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் இல்லையா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுற வேண்டியது தான். ஏன்னா நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கலந்து விட்டுட்டு குட். அவ்வளோதாங்க. இப்போது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். சிக்கன் ஃபுல்லாக வெந்துடும். வாசனை சும்மா கமன்னு வரும். இப்போ இதில் போடுவோம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போடுவோம். இதோட எசன்ஸாக அதில் இறங்கும். வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி. நம்ம குழம்புனா குழம்பு மாதிரி வச்சுக்கலாம், கிரேவி மாதிரினா நல்லா திக்காகட்டும். எனக்கு குழம்பு வேணும், சிக்கன் குழம்பு வேணும், அவ்வளோதான். அவங்க மீன் குழம்பு சாப்பிட்றாங்க, எனக்கு சிக்கன் குழம்பு வந்தாலும் ஓகே. வாசனை எப்படி வருது? பொறாமையா? எனக்கு ஒன்றும் பொறாமை கிடையாது. நான் சேர்த்து பார்த்து நீங்கள் பொறாமல் இருந்தாலும் சொல்லுவோம். பொறாமையா எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, வேறு லெவல். ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஆகிட்டுருக்கு. கீழே ஒற்றை ஸ்டேஜ் போயிடுச்சு. கிரேவியாக இல்லாமல் குழம்பாகவும் இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணுற வேண்டியது தான். இந்த பக்கம் மீன் குழம்பு கொதிச்சுன்னு இருக்குது. இது அவங்க செய்கிறாங்க. மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் கூட இது இருக்குது. ஸோ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு அதில் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு மீன் குழம்பா. பண்ண ஆயின்ருக்கு. கலக்கி வச்சுருக்காங்க ஃபோட்டோவில். ஃபுட்டு ரெடியாக இருக்குது. மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இதான் சமையல். கொஞ்சம் லேட்டாக போகிறது சாப்பிட்றதுக்கு. குழந்தை ஒன்றும் தொட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடுங்க. இந்த சிக்கன் யார் பண்ணது? நீங்கள் தான். மீன் குழம்பு நான் பண்ணேன். அப்புறம் இது நெத்திலி வந்து மருமக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெத்திலி ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன். பை.